الحمد لله رب العالمين الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அழகிய பையன் ஹரம் இமாம் ஷேக் சுதைசியின் குரலில் குரானை அழகாக ஓதும் காட்சியை நாம் ஒருமுறை பார்த்து ரசிப்போம். مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. எவ்வளவு அழகான இந்த வீடியோ! இன்றைய காலத்தில் இளைஞர்கள் உட்பட பலர் வழி தவறி செல்லும் போது இந்த பையன் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். குர்ஆன் எல்லா காலங்களிலும் ஓதப்பட வேண்டிய இறைவனின் தூய வசனமாகும். இறை தூதர் முகமது நபி மூலம் மனிதர்களுக்கு கிடைத்த இந்த வசனங்கள் இன்றும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே நிலைத்திருக்கின்றன. ஒரு எழுத்து கூட மாறாமல் பிரபஞ்சத்தின் பரிபாலகனான அல்லாஹ்வின் தூய வேதமான புனித குர்ஆன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஒழுக்க நெறியுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கு புனித குர்ஆனில் ஏராளமான அறிவுரைகளை நம்மால் காண முடியும். முந்தைய வரலாறுகள், அதிலிருந்து பெறப்படும் பாடங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பற்றி குர்ஆன் தெளிவாக குறிப்பிடுகிறது. இவ்வாறு பிரபஞ்சத்தின் படைப்பு முதல் முடிவு வரை உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு விளக்கும் வேறு எந்த வேதத்தை நம்மால் காண முடியும்? ஆம், குர்ஆனை உண்மையாக புரிந்து கொண்டவனால் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும் என்பது உறுதி. அதனால்தான் நம் குழந்தைகளுக்கும் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் குர்ஆனுடன் ஒரு பிணைப்பை உருவாக்க நாம் எப்போதும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தில் குர்ஆனை உறுதியாக பற்றி பிடிக்கும் சிலரை மட்டுமே நம்மால் காண முடிகிறது. அதனால்தான் இன்றைய சமுதாயத்தில் அல்லாஹ் அளிக்கும் அருள்களும் மன அமைதியும் குறைந்துவிட்டன. மனிதர்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மன அமைதி இல்லாத ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. இதற்கெல்லாம் காரணம் நாம் ஒவ்வொருவரும் தான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் குர்ஆனுடன் தொடர்பு வைத்து அதை பாராயணம் செய்தால் மட்டுமே வரும் தலைமுறைகள், அதாவது நம் வாரிசுகள் இவ்வாறு செய்வார்கள். இந்த விஷயத்தை அனைவரும் கவனிக்க வேண்டியது அவசியம். அல்லாஹ் குர்ஆன் பாராயணத்தை நிலைநிறுத்துவதற்கு தௌஃபீக் வாய்ப்பு அளிக்கட்டும். ஆமீன்.